வணக்கம். இதுதான் யூஏயில் நான் இருக்கிற வீடு. ஆக்சுவலாக வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரிச்சம்பழம் மரம் இருக்குது. 2 பெரிய மரம், அதுமாரி 2 சின்ன மரம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஒரு மரத்தில் வந்து இந்த தடவை காப்பு அமோகமாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துகிட்ருக்கு. இங்கே வந்து பாருங்களேன், ஆக்சுவலாக இந்த பழமெல்லாம் இதெல்லாம் பழுத்துருச்சு. பச்சையாக இருந்துச்சு, எல்லாம் பழுத்துருச்சு. பழுத்து அதில் அப்படியே காய ஆரம்பிக்குது. காய ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு அது ஒரு மாதிரி ஆகுது பாருங்கள். இந்த பழம் இருக்குல்ல, இது வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அது இன்னும் காய வைப்பாங்க. நம்ம ஊருக்குலாம் நல்லா காஞ்சு தான் வருது இல்லை. இப்போ இது பழம், இது ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா, நம்ம வேப்ப பழம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. இது அதே மாதிரி பிதுக்கணுன்னா இப்படி வருதா. கொட்டா பழம் அப்படியே கரையுது. இந்த ஊருக்கு வந்து பேரிச்சம்பழமெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு, நம்ம ஊரில் பேரிச்சம்பழம் கிடைக்குதுல்ல, அட பாருங்களா, எதையோ கொடுத்து எங்களுக்கு பேரிச்சம்பழம்னு ஏமாத்துறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. போக்கில் ஒன்று, வரக்கில் ஒன்று, இந்த மாதிரி வந்து திங்கிறது. அண்ட் இங்கே பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்குல்ல, இதில் வந்து பெரிய பெரிய சைஸ் பேரிச்சம்பழம் எல்லாமே இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு குளவி கூடு இருக்குது, உங்களுக்கு தெரியுதா பாருங்க. குளவி கூடு இருக்குல்ல, அதனால இது கிட்டே வந்து யாரும் போகிறதில்ல. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பழம்லாம். இதை தான் எடுத்து டேஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த குளவி பதம் பாத்திரம் அப்படின்றதுனால அமைதியாக இருக்கேன். அதே போல் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து அவ்வளோ பேரிச்சம்பழம் மரம் இருக்குது. இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிவப்பு கலரில் ஒரு பேரிச்சம்பழம் இருக்குது. இருங்க காட்டுறேன் எடுத்து. இல்லை கிட்ட போக முடியாது, டக்குன்னு அது லீவ்ஸ் எல்லாம் வந்து குத்துனாலும் குத்திடும். அது பாருங்கள், இல்லை ஒரு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இது அப்புறமேட்டு இது வந்து ஒரு சின்ன கன்று தான். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பழம். இதே மாதிரி அங்கே நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அதுக்கு இப்போ போகலாம், அதில் போய் பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு வீடு, பர்மிஷன் கேட்டு உள்ளே போவோம். கோவிந்தசாமி முன்னாடியே பேசி வச்சிட்டேன், ரெடியாக இருக்கு. இதான் வந்து ஆர்ஜி ரோஸ். ஹாய். ஆக்சுவலாக இந்த வீடே ரோஸ் மரம் வந்து ரோஸ் வீட்டு மரம். ஆமாம், நான் ஆசையாக பாசமாக தண்ணி ஊற்றி நிறைய ஜீவராசிக்கெல்லாம் வாழ்வு கொடுத்து வளர்த்துற மரம். கை வைக்காத உள்ள குழவி இருக்குது. ஆக்சுவலாக இந்த மரத்தோட பழம் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு. ஒவ்வொரு மரத்துக்குமே ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், அதுதான் யூனிக்னஸ். சாப்பிட்டு இது இப்படிதாங்க. ஆக்சுவலாக நல்ல சதப்பிடிப்பு இந்த பழத்தில், நல்ல டேஸ்ட்டு. இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த மரம் இருக்குல்ல, மரத்தில் வந்து நாங்கள் நெட்டு கட்டல. ஆக்சுவலாக இந்த பழத்தை சுற்றி ஒரு நெட்டு ஒன்று கட்டிடுறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகுதுல்ல, இந்த பழம் நல்லா பழுக்கிற ஸ்டேஜ் ஆகுதுல்ல, பழுத்து கீழே விழுகும், பழம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நெட்டு வந்து கட்டியிருப்பாங்க. இது பாருங்கள், இது போன வருஷம் கட்டின நெட்டு. இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதை நம்ம இறுக்கி கட்டிக்கிறது. அப்பப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பழத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. இப்படி தான் இந்த ஊரில் வந்து பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்து சாப்பிட்றாங்க.